ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 10. தம் உவாச்ச ஹிருஷிகேஷ பிரஹசன்னிவ பாரத சேனையோருபயோர் மத்தியே விஷீதந்தம் இதம் வச்சக. டிரான்ஸ்லேஷன். பரதகுலத் தோன்றலே, அந்த சமயம் இரு தரப்பு சேனைகளுக்கிடையே துயரத்தால் பீடிக்கப்பட்டு அமர்ந்திருந்த அர்ஜுனனை பார்த்து புன்சிரிப்புடன் பின்வருமாறு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹிருஷிகேஷன், குடாகேஷன் அப்படிங்கிற இரண்டு நண்பர்களுக்கிடையே இந்த விவாதம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நண்பர் அப்படிங்கிற முறையில் அவங்க 2 பேரும் சமமானவங்க. ஆனாலும் அவங்கள ஒருத்தர் தானாகவே மற்றவருடைய சீடனா ஆகிறார். ஒரு நண்பன் சீடனாக முன்வந்ததால பகவான் கிருஷ்ணர் புன்முறுவல் செய்கிறார். எல்லோருடைய தலைவரான அவர் எப்போதுமே எல்லோரையும் விட உயர்ந்த நிலையில் இருப்பவர்தான் என்றாலுமே, யாராவது ஒருத்தர் நண்பனாகவோ மகனாகவோ காதலுக்குரியவனாகவோ அல்லது பக்தனாகவோ ஆக விரும்பினா, அல்லது அவரை அந்த நிலைகளில் ஏற்க விரும்பினா பகவான் கிருஷ்ணர் அன்போடு இசைகிறார். எனவே பகவான் கிருஷ்ணரை அர்ஜுனன் வழிகாட்டும் குருவாக ஏற்றுக்கொண்ட உடனே அந்த குருவின் நிலையை ஏற்று ஒரு குரு சீடனுக்கு அறிவுரை கூறக்கூடிய முறையில் பகவான் பேசுகிறார். 2 தரப்பு சேனைகளுக்கு நடுவில் குருவுக்கும் சீடனுக்கும் இடையே உரையாடல் நடந்ததால் எல்லாருமே பலன் அடைஞ்சாங்க. அதனால் பகவத்கீதையின் உபதேசங்கள் ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கோ சமூகத்திற்கோ குலத்திற்கோ மட்டும் உரிய தனி சொத்தல்ல. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொதுவானது. நண்பர்களும் எதிரிகளும் யாராக இருந்தாலும், எந்த மதத்தினராக இருந்தாலும் கேட்கக்கூடிய உலக பொதுமறை. எந்த இடத்துலையுமே இது இந்துக்களுக்கு அப்படின்னு பகவான் சொல்லவே இல்லை. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.